தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆணையிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு தாரக மந்திரத்தோடு இன்றையிலிருந்து என்னுடைய பயணம் இந்த மாவட்டத்தில் தொடர்கிறது. பொதுவாக இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் மண்ணை காக்க வேண்டும், மானத்தை காக்க வேண்டும், மொழியை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசியல் பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். காரணம், மண்ணை காக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு வந்திருக்கிறது. பொதுவாக ரொம்ப நாளாக நமக்கு பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. திராவிட நாகரிகத்துக்கும் தேவ நாகரிகத்துக்கும் பெரிய போராட்டம். வேதனை நாம் சொல்கிற இந்தியாவிலேயே திராவிட நாகரிகம் தான் முந்தியது என்று தமிழராக இருக்கிற நாம் நீண்ட நாட்களாக நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள். ஆனால் வட இந்தியாவில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இல்லை திராவிட நாகரிகம் முந்தியது அல்ல, வேத நாகரிகம்தான் அது முந்தியது என்று அவர்கள் சொல்லுகிறார். இதுக்கு என்ன சான்று என்று பார்க்கிற பொழுது, தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையின் சார்பாக கீழடியில் தொல்லியல் துறையினுடைய தொல்லியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். அந்த ஆய்வுகள் மேற்கொண்டதில் பல்வேறு தமிழன் பயன்படுத்திய பொருள்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அதிலே ஒன்று இரும்பு. அந்த இரும்பு தாது பொருளை பூனாவில் இருக்கிற ஆய்வகம், பெங்களூரில் இருக்கிற ஆய்வகம், இந்தியா மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாநிலத்தில் இருக்கிற பீட்டா ஆய்வகம், இந்த ஆய்வுக்கு அந்த இரும்பு பொருளை அனுப்பப்பட்டது. இங்கே பெங்களூரில் இருக்கிற ஆய்வகத்திலும் சரி, அதே மாதிரி பூனாவில் இருக்கிற ஆய்வகமும் இந்த இரும்பு என்பது 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அவர்கள் ஆய்வுடைய சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். அமெரிக்காவில் அந்த ஆய்வகத்திற்கு சென்ற அவர்கள் என்ன சான்று கொடுத்திருக்கிறாங்கன்னா, இது 5330க்கும் மேற்பட்ட காலத்தில் இதை பயன்படுத்தியிருக்கிறது இரும்பு என்று. ஆக தமிழன் 5300 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே இரும்பை பயன்படுத்தியிருக்கிறான் என்பதுதான் அந்த ஆய்வகத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழனுடைய வரலாறு என்று சொன்னால் 5300 ஆண்டுகளுக்கு உட்பட்டது, எனவே இது இந்திய வரலாறை எழுத என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்திய வரலாறை எழுத வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அறிவித்ததோடு மட்டுமல்ல, அந்த ஆய்வகத்தினுடைய சான்றுகள், இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு பொருள்கள், இது அத்தனையும் ஒன்றிய அரசாங்கத்தினை கொண்டு இதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் இது சரியில்லை, அது சரியில்லை, அது போதவில்லை, இது சரியில்லை என்று சாக்கு சொல்லுகிறாரே ஒழிய, இந்த தமிழனுடைய வரலாறு 5300 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது என்று ஒன்றிய அமைச்சரும் ஒன்றிய அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள தயாராக. ஆனால் தான் சொல்லுகிறோம், இந்த தமிழ்நாட்டுடைய மண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும், உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், அத்தனை பேருக்கு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. அதே போன்ற மொழியை காப்ப வேண்டும். இந்த மொழியை காப்பது என்று இன்றைக்கு நேற்று அல்ல, நீண்ட நாட்களாக ஏறத்தாழ 18ஆம் நூற்றாண்டில் இருந்து மொழி காக்கின்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அது குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் மொழியை காப்பதற்காக பல்வேறு போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஈயாபே விஸ்வநாதிலிருந்து, திருவெச்சாவிலிருந்து, தந்தை பெரியாரிலிருந்து, பேருந்து அண்ணாவிலிருந்து, என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என் அன்பு தலைவர் தனிச்சிறையில் பாளையமாட்டில் இருந்தார் அந்த கலைஞர், அவர் முதல் கொண்டு இந்த மொழியை காப்பதற்கு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. இன்னும் சொல்ல போனால், உலக வரலாற்றிலேயே மொழிக்காக தன்னையே மாய்த்து கொண்ட வரலாறு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது மொழிக்காக. ஆனால் அந்த தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு என்ன ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லுகிறார்.
ஆனால் புதிய கல்விகளுக்கு தமிழ்நாட்டுக்கு சிலபஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் சிலபஸை படித்தவர் தானே அப்துல் கலாம் பெரிய விஞ்ஞானியாக இருந்தார். மயில்சாமி அண்ணாதுரை ஒரு விஞ்ஞானியாக மாறினார். இன்னைக்கு எண்ணற்ற இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் பல்வேறு விஞ்ஞானிகள்லாம் உருவாக்குறது தமிழ்நாட்டுடைய சிலபஸ் தானே. ஆனால் என்ன சொல்கிறாரு? புதிய கல்விக் கொள்கை என்று சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, 3வது மொழியாக இந்தியை படிக்க வேண்டும் என்று திணிக்கிறார். அதனோட எப்படி சொல்வது, ஒன்றிய அரசாங்கத்தில் அலுவலகத்திலாம் இன்றைக்கு சுற்றறிக்கை இந்தியில் தானே வருகிறது. இந்த இந்திய வேண்டாம் என்பதற்கு பல ஆண்டு காலமாக போராடி இருக்கிறோம். நான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். இப்போ மருத்துவம் இருக்கிறது. மருத்துவத்தில் இருக்கிற சிலபஸ் இன்னைக்கு என்ன, எந்த அடிப்படையில் இருக்கிறது? மருத்துவனுடைய சிலபஸ் அதை மருத்துவத்தை படிக்கலாம், தமிழில் படிக்கலாம், ஆங்கிலத்தில் படிக்கலாம். சமஸ்கிருதம் அதில் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாலே எந்த அடிப்படையில்? தமிழை விட சமஸ்கிருதம் வளர்ச்சி பெற என்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்கிறார்களே. மருத்துவத்திற்கு சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்திருந்தால்தான் டாக்டர் ஆகிறதுக்கு அப்ளிகேஷனை போட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. தந்தை பெரியார் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி, பல்வேறு போராட்டங்கள் அடிப்படையில் தான் இனி சமஸ்கிருதம் தேவையில்லை, ஆங்கிலம் தமிழ் படித்திருந்தால் போதும் என்ற ஒரு நிலை வந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? சமஸ்கிருதத்தை படிங்க, ஒன்று இந்தியை படிங்க என்று சொல்லுகிறார். நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு ஏறத்தாழ 4000 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்தியுடைய வரலாறு என்ன? 500 ஆண்டுகளே உள்ளடக்கி இருக்கிற வரலாறு தான் இந்திக்கு உண்டு. ஆக நாங்கள் பெரிதும் பிரதமரை மதிக்கிறோம். பிரதமர் என்று யார் இருந்தாலும் அவர் மீது தமிழ்நாட்டுடைய மக்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். அதனோட மாற்றுக்கிறது. ஆனால் இந்திய பிரதமர் ஐநாவுக்கு போனால் திருக்குறள் சொல்லுகிறார். நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது ஒன்றிய அமைச்சர், நிதியமைச்சர், இந்த மண்ணை சார்ந்தவர் என்று பெருமையாக சொல்லுகிற நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர் திருக்குறளை சொல்றார். இன்னும் சொல்ல போனால் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறள் சொல்லுகிறார். திருக்குறள் சொல்வது மட்டுமல்ல, தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழி, எனக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும் என்று கூட பிரதமர் குறிப்பிடுகிறார். ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் எப்படியாவது தமிழர்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டியிருக்கிற ஒரே காரணத்திற்காக இந்த வணக்கம் நன்றி என்பதை இந்தியில் எழுதி கொண்டு படிக்கிறாங்க. மேடையில் வணக்கம் நன்றி இதை விட இந்தியில் எழுதி தான் படிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது. நான் கேட்க விரும்புவது, அவருடைய தமிழ் பழமையான மொழி, 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி. ஏன் அந்த மொழியை செம்மொழி என்கிற அந்தஸ்தை நாம் பெற்றிருக்கிறோமே, ஏன் இது அரசியல் மொழியாக அலுவல் மொழியாக ஏன் ஆக்க மறுக்கிறார்கள்? இதோட பெருமையெல்லாம் பேசுபவர்கள் ஏன் ஆக்க மறுக்கிறார்கள்? ஆனால் இன்றைக்கு 4ஆவட்டத்தில் பார்க்கிற பொழுது ஏந்திர வித்யாலயா இது போன்ற புதிய கல்விக் கொள்கைகள் மூலமாக எப்படியாவது இந்திய தமிழ்நாட்டில் திணிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஆக அதை காப்பாற்ற வேண்டும், மொழியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு தமிழராக இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. அது நடத்த மானத்தை காக்க வேண்டிய நிலைமையே வந்துவிட்டது. நான் பொதுவாக சொல்கிறேன், மொழியையும் மானமும் சேர்ந்தது தான் ஒரு பண்பாடு. இப்போ நம்முடைய பண்பாடுக்கும் வட இந்தியாவுடைய பண்பாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ நாம் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர்கள், என்னை ஈட்டெடுத்த தாய்மார் உடைய கட்டுற பழக்கம் உண்டு. ஆண்களாக இருக்கிற நாம் வேட்டியும் சட்டையை போடுற பழக்கம் நமக்கு உண்டு. வட இந்தியாவுக்கு போனால் வேட்டி கட்டுக்கிறார்களா, கட்ட போடுறாங்களா? இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, பைஜாமா போட்டுக்குவாங்க, ஜிப்பா போட்டுக்குவாங்க. அவங்களுடைய பண்பாட்டுடைய கலாச்சாரம் அப்படி. நான் குறை சொல்லலை, அவங்களுடைய பண்பாட்டுடைய கலாச்சாரம் வேறு தான். தென்னிந்தியாவுடைய அந்த பண்பாடு கலாச்சாரம் வேறு தான். தமிழ்நாட்டில் நம்ம வேட்டி கட்டுறோம், பக்கத்தில் கேரளா இருக்கிற வேட்டி கட்டுவார்கள், கர்நாடகத்தில் வேட்டி கட்டுவார்கள், ஆந்திராவில் வேட்டி கட்டுவார்கள். வேட்டி கட்டி சட்டப்படுகின்ற ஒரு கலாச்சாரம் இங்கே தென்னகத்தில் இருக்கிறது. வட இந்தியாவில் அப்படி இருக்கிறதா? ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமை? இப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் தான் சொன்னார்கள், குடும்ப கட்டுப்பாடு, இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர வேண்டும்.
சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு தேவை. ஆனால் நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அருமையான கலைஞர் அவர்கள் பல்வேறு விளம்பரங்கள், பல்வேறு நிலையில் பல்வேறு விளம்பரங்களோடு மட்டுமல்ல, திருமண கூடத்துக்கு போகிற பொழுது அவரே சொல்வார், நாம் இருவர் நமக்கு இருவர், போதும் அதோட நிறுத்துகின்றார். அதுக்கடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதோட நிறுத்துகின்றார். நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்ற நிலையெல்லாம் தமிழ்நாட்டில் மாற்றம் செய்யப்பட்டதா இல்லையா? அங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குடும்ப கட்டுப்பாடு முதல்வதாக வருகிற பொழுது இது வடார்காடு மாவட்டம். இந்த வடார்காடு மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இந்த தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கன்றாமட்டுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எஸ்ஆர் என்று அழைக்கப்பட்ட எம்எஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தென்னக பகுதியில் இருந்து அன்றைக்கு தன்னாயிருந்த வெள்ளூரில் இருக்கிற பெட்டன் ஆஸ்பத்திரிக்கு சென்று அவரே குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டார். ஆனால் இடது இங்கிருந்து திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற அப்போதுக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய உறுப்பினர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேர் பெட்டன் ஹாஸ்பிட்டலில் போய் நாளை வரதுன்னு சீட்டு வாங்கின கீழே இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணினார். ஆக இப்படிதான் தமிழ்நாடு கூட குடும்ப கட்டுப்பாடு நடைபெற்றது. ஆனால் குடும்ப கட்டுப்பாடு நடைபெற்றது மூலமாக மக்கள் தொகை குறைந்தது, ஆனால் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுவதற்கு தமிழ்நாடு முன்னுரிமை இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் 9.69% பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்பர் 1ஆக இருப்பது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி தான். இன்றைக்கு அதான் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய அரசாங்கம் சொன்னது அப்படியே நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தோம். மக்கள் தொகை குறைந்தது, பொருளாதார வளர்ச்சி. ஆக நீங்கள் சொன்னதுதான் நாங்கள் செஞ்சோம். இதுக்காக எங்களுக்கு என்ன தண்டனை? இன்றைக்கு தொகுதி வரையறை செய்ய போகிறோம், மக்கள் அடிப்படையில் தொகுதி வரையறை செய்ய போகிறோம் என்று தொடர்ந்து இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் நாடாளுமன்றத்தில். அதற்காக சிறப்பு கவனத்தில் பல்வேறு நிலையில் இந்த அரசின் மூலமாக சில எடுப்புகளை எடுக்க முயற்சிக்கிறார். நான் கேட்க விரும்புவது, ஆக நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதி வரையறுப்பீர்களானால் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற 40 தொகுதி குறைந்து விடாதா? ஆக ஒன்றிய அரசாங்கம் நாங்கள் சொன்னது கேட்டது அது தவறா? ஆனால் இந்த உரிமை எப்படி எங்களுக்கு விட்டுக் கொடுக்க சொல்றீங்க? ஆனால் தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிற நிலைமை என்னென்று சொன்னால், மொழியை காப்பாற்ற வேண்டிய நிலைமை, மானத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை, மண்ணை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். இது பொதுவானது. ஏதோ அரசியல் கட்சி நடத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பிறந்த ஒத்த தமிழருக்குன்னவர் இதை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. ஆனால் தான் தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சராக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் அழைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும், தமிழர்களை அத்தனை பேரும் ஒன்றிணைக்க வேண்டும், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நிலைகள் நாம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஒரு மாவட்டத்திலும், இன்னும் சொல்ல போனால் அனைத்து தொகுதியிலும், அனைத்து தொகுதியோட இன்னும் சொல்ல போனால் அந்த தொகுதிக்கு இன்றைக்கு இருக்கிற வாக்குச்சாவடி பூத் அந்த அளவிலே மக்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே 3ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், உள்ளாட்சியில் இருக்கிற பிரதிநிதிகள், எங்கள் இயக்கத்தை சார்ந்த எங்களுடைய அன்பு தோழர்கள், இந்த தமிழ்நாட்டை இந்த கருத்தை ஆதரிக்கிற பொதுமக்கள் ஆகியோரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பணியில் 3ஆம் தேதியிலிருந்து நாங்கள் இறங்கியிருக்கிறோம். ஒரு பூத்துக்கும் ஒரு வாக்குச்சாவடிக்கும் அங்கே போவோம். ஏற்கனவே வாக்குச்சாவடியில் ஒன்றிய தேர்தல் ஆணையம் அது அங்கீகரிக்கப்பட்ட BLA 2 என்று சொல்லப்படுகிற அந்த பாக முகவர்கள் அவர்களோடு இப்போது புதியதாக ஒருவரை நாங்கள் நினைத்திருக்கிறோம். ஏன்னா இப்போ டிஜிட்டல் உலகம் அவங்களாம் ஒருங்கிணைச்சு நீங்கள் யார் என்ன, தமிழக அரசின் சார்பாக பெற்றிருக்கிற பலன் என்ன, உங்கள் வீட்டுக்கு புதுமைப்பெண் திட்டம் வந்திருக்கிறதா, தமிழ் முதல் திட்டம் வந்திருக்கிறதா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக ஆனால் கலைஞருடைய பேரில் 1000 ரூபாய் மாதம்
வந்திருக்கிறதா, ஒரு வீழ்ச்சிக்கு வேண்டியது வந்திருக்கிறதா என்பதெல்லாம் உபசரித்து விட்டு இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறது, நாமெல்லாம் ஒன்று திரண்டு தான் இனி ஒன்றிய அரசாங்கத்துடைய நம்முடைய உரிமையை நாம் பெற முடியும் என்பதையெல்லாம் விளக்கத்தெல்லாம் எடுத்து சொல்லி, முடிந்தால் அவர்கள் நாங்கள் உறுப்பினராக சேருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் உறுப்பினராக சேர்த்துக்கொண்டு, இன்றைக்கு டிஜிட்டல் உலகம் இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கே டிஜிட்டல் உலகம் என்னன்னு உங்களுக்குலே தெரியும். இன்றைக்கெல்லாம் எக்ஸ் வலைத்தளம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, அப்புறம் எக்ஸு, அப்புறம் ரீலு, இத்தனைப்பட்ட பொது வலைத்தளங்களை இத்தனை நண்பர்கள் நீங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க, நாங்களும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த ஒருங்கிணைப்பில் இணைக்கிற அந்த அன்பு தோழர்கள், இவருடைய அன்பு சகோதரிகள், அந்த பகுதியை வாக்குச்சாவடியை சார்ந்தவர்கள், அவளை டிஜிட்டல் உலகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக புதிதாக ஒரு பொறுப்பை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு பேர் பிடிஏன்னு பேர். நம்மளாம் வீடியோவை தான் பார்த்து பழக்கப்பட்டோம். இது பிடிஏ, பி ஃபார் பூத், டி ஃபார் டிஜிட்டல், ஏ ஃபார் ஏஜென்ட். அதில் பிடிஏ இருக்கிற ஒரு அன்பு சகோதரர் டிஜிட்டல் பற்றி தெரிஞ்சவரை நாங்கள் இதை இணைக்கிறோம். ஆக பிஎல்ஏ2 அவர்கள் அந்தந்த வீடுகளுக்கு செல்வார், அவரிடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்பதையும் அதையும் அரசுக்கு சொல்லுவார். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நாடு இருக்கிற நிலைமையை, நம்முடைய உரிமையை எப்படி நிலைநாட்டுவது என்கிற அந்த உரிமையும் அவரிடத்தில் எடுத்து சொல்லுவார். அவர் எங்களோடு இணைந்து கொள்வதாக இருந்தால் அந்த உறுப்பினர் படத்திலே அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அதே நேரத்தில் டிஜிட்டல் உலகத்தின் மூலமாக அதை பதிவு செய்து வைத்தால் தான் வருங்காலத்தில் நல்லதாக இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்தா டிஜிட்டலில் செய்திருக்கிற காலம் இந்த காலம். ஆனால் அந்த அடிப்படையில் இந்த உறுப்பினர் சேர்க்கிற பணியும் அதை ஈடுபடுவோம். இந்த டிஜிட்டல் இருக்கிற அந்த முறையும் இதில் பயன்படுத்துவதாக இருக்கிறோம். எனவே 3ஆம் தேதியிலிருந்து நான் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய மண்ணை காக்க, நம்முடைய மானத்தை காக்க, நம்முடைய மொழியை காக்க இந்த 3ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய இந்த தமிழரை காக்க, இது மொழியை காக்கிற இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம். எனவே பார்த்துக்கொள்ள பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு, மற்ற பேரும் நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அது நம்ம இந்த உறவண்டை சார்ந்தவர்கள். ஆனால் நீங்களெல்லாம் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று ஒத்துழைக்க நல்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றி ஒரு விளக்க பொதுக்கூட்டம் பொதுமக்களிடத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பத்திரிகையாளர் நண்பர்கள் நாளைய தினமே நீங்கள் செய்தியை நல்ல சிறப்பாக போடுகிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட பொதுமக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கும் இது விளக்கத்தை தர வேண்டும் என்ற அடிப்படையில் 2ஆம் தேதி நாளைய தினம் நம்முடைய திருவண்ணாமலையில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் குறிப்பாக என்னுடைய இயக்கத்தை சார்ந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் திருவண்ணாமலையில் வந்து கலந்து கொள்கிறார்கள். அடியே நான் வேலூரில் பொதுக்கூட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன். இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சியுடைய பிரதிநிதிகள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தில் நீங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அத்தனை பேர் நான் நண்போடு அழைக்கிறேன். நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புவது, பத்திரிகை நண்பர்களே, தமிழர்களே, நீங்களும் எங்களோடு ஒன்றிணைந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த இலக்கை அடைவதற்கு உங்கள் ஒத்துழைப்பு நீங்கள் நல்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பல்வேறு திட்டங்களை செய்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மக்களிடம் போய் கேட்க போகிறீங்க. இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட் ஷோ நடத்த போகிறதாகவும் அவரும் ஒரு சுற்றுப்பயணம் போகிறதாகவும் சொல்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நான் பல செய்தியாளர்களை நான் சந்திக்கிற பொழுது, பல மாவட்டங்களில் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது, இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாரு, பேட்டியில் சொல்கிறாரு, இப்படி போகிறாரு அப்படின்னு கேட்பாங்க. புதிதாக ஒரு சுற்றுப்பயணத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. நான் ஒரு வரையில் அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு வடவர் படையெடுப்பு என்ற பேரில் வடபகுதியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி, பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் இயக்கம், திராவிட இயக்கம் நிரம்பியிருக்கிற தமிழ்நாட்டிலே எப்படியாவது தன்னுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்கு அதற்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. அதற்கு பொருத்தமானவர்கள் அதிமுக தான் என்று ஒரு முடிவு செய்து இந்த அதிமுகவை மூலமாக இன்றைக்கு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம், அதன் மூலமாக ஆட்சியை அமைக்கிறோம் என்ற நிலைப்பாடோடு அவர்கள் வருகிறார்கள். அதற்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அருமை சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரையாகிவிட்டார்கள்.
என்கிற வருத்தம் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த வர இருக்கிற அந்த வட வெள்ளத்தில் இவர் சிக்கிக்கொண்டார் என்பது அவர் உணர்கிற காரணத்தினால் எங்கே நாம் இருக்கிறோம் தெரியாமல் போய்விடுமோ அப்பப்போ நம்ம அடையாளம் காட்டலாமே என்று தன் அடையாளம் காட்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாரே ஒழிய அதில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் இந்த தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ எந்தவித பலனும் அளிக்காது. நேற்றுக்கு நள்ளிரவு தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்ந்திருக்கு சொல்லி ஏற்கனவே நேற்றைய முந்தைய தினம் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் சகோதரர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் ஏற்கனவே விளக்கமாக ஒரு அறிக்கை தந்துவிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அன்றாட மின்சாரத்தை வீட்டை பயன்படுத்துகின்ற மக்களுக்கு ஏற்கனவே இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு இலவச மின்சாரத்தை நெசவாளர்கள் விவசாய பெருமக்கள் பயன்படுத்துவதற்கு யாருக்கும் இதன் மூலமாக எந்த வித இடையூறு இருக்காது, அது மாதிரி கட்டணம் ஏறாது என்று அவர் சொல்லிட்டார். இவர் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை மறைப்பதற்காக ஏதோ பொது விஷயத்தை அவர் பேசுவதை போல பேசிக் கொண்டிருக்கிறார். வேறொன்றுமல்ல, அவர் பேசுவதெல்லாம் அவர் பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா அவர் திருவண்ணாமலையில் என்ன பேசினாலும் உங்களுக்கெல்லாம் தெரியும். எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய்யை இந்த ஊரில் சொல்லிட்டு போனார். ஏன்னா இங்கே இருக்கிற வன்னியன மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் சொல்ல போனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வன்னிய பெருமக்கள் இருக்கிற இடம் அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஊடுருவிய விஷயம். இதை சொல்வதன் மூலமாக யாராவது 2 பேரும் கிடைக்க மாட்டாங்கன்னு ஒரு பெரிய ஒரு அப்பாண்டமான பொய்யை சொல்லிட்டு போனார். அவருக்கு எப்போ அப்பாண்டமான பொய் சொல்லி ஒரு வாடிக்கை, அதனால் அவருடைய பேச்சு நான் எப்போ பொருட்படுத்துகிறேன். திருவண்ணாமலை திண்டிவனம் ரயில் பாதை அமைக்கிறதுக்கு தமிழக அரசு நில எடுத்து கொடுக்காதனால தான் அந்த பணிகள் முடிவடையாமல் இருக்குன்னு சொல்லிட்டு பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் திருவண்ணாமலை திண்டிவனம் ரயில் பாதை அமைக்கிறதுக்கு 9 பாலங்கள் அமைச்சு முடிச்சாச்சு. இன்னும் மீதி பணிகள் முடியாததுக்கு தமிழக அரசு நிலம் எடுத்து கொடுக்காதனால தான் பணிகள் முடிவடையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஒரு சொன்ன முன்னால் கேள்விக்கு இது ஒரு அபாண்டமான பொய் சொல்லக்கூடியவர், அவர் அபாண்டமான பொய் சொல்லக்கூடியவர். நான் கேட்குறேன், இப்போ 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் இப்பொழுது அவர் ராஜ்யசபை எம்பியாக தானே இருந்தார். அவர் அந்த அமைச்சர் அந்த இந்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருக்கமானவராக தானே இருந்தார். ஏன் அதை அவர் கொண்டு வருவதில் யார் நின்னாங்க? இல்லை தரணி வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் குறுக்க நின்னாரா? அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நின்னாரா குறுக்க? செஞ்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இந்த செஞ்சில் மத்தா நின்னாரா குறுக்க? பக்கத்தில் கீழ்பண்ணாத்தூரில் இருக்கிற பிச்சாட்டி குறுக்க நின்னாரா? அடியன் நான் குறுக்க நின்னா? தமிழகத்துக்கு குறுக்கணும் எங்கே போகிற குறுக்கணும் இருந்துச்சு? அவங்க உரிய பணம் எடுத்து அப்போ சொல்கிற புரிஞ்சுங்க. நிலையெடுப்புன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா முறை என்னன்னு நிலை போய் எடுத்துக்கிறதுலாம் இல்லை. இப்போ மாநில அரசாங்கம் நாங்கள் சாலைகள் போட வேண்டும் என்று சொன்னால், சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பணம் அந்த விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கணும். முதல்ல எவ்வளோ நிலம் எடுக்க போகிறோம், என்ன மார்க்கெட் ரேட்டில் எடுக்க போகிறோம், அது எவ்வளோ பணம் தேவை என்று சொல்வது வருவாய்த்துறை. அந்த வருவாய்த்துறை ஒரு கோப்பை தயார் செய்து இவ்வளோ நிலம் எடுக்கணும், இவ்வளோ ரூபாய் கைட்லைன்ஸ் அளவில் இருக்குது, மார்க்கெட் வேல்யூவில் இருக்குது, அந்த விவசாயிகளை விரும்புகிறோம் என்று வருவாய்த்துறை அந்த சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும், நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் ரயில்வே துறை அனுப்பி அதற்காக பணத்தை நாங்கள் ஒதுக்குனாக்கா இந்த வருவாய்த்துறைக்கு அந்த எட்டுக்கு பணம் போய் அங்கே இருக்கிற டிஆர்ஓ அந்த நிலத்தை கையகப்படுத்தி துறையிடத்தை ஒப்படைப்பார். ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பணம் வந்திருக்கிறதா? வருவாய்த்துறை எட்டுக்கு வந்துருக்குதா? இல்லை விழுப்புரம் மாவட்டத்துக்கு பணம் வந்திருக்கிறதா? சொல்லு. இந்த எட்டுக்கு உள்ள பணம் வந்துருக்குது மத்திய அரசாங்கம் நீங்கள் நிலம் எடுக்கிறதுக்கு தவறிட்டுக்குன்னு சொல்லு. வாய் பிடித்ததும் மாங்காய் பிடித்ததும் ஏதாவது சொல்லிட்டு போவார். நான் தான் சொல்கிறேன். எப்படி அறிவித்த ஒரு எடப்பாடி அடையாளம் காட்டிக்கிறதோ அதே போல ஒரு தமிழ்நாடு போல அடையாளம் காட்ட முயற்சி பண்ணார். இது வட மாவட்டத்தில் அடையாளம் காட்ட முயற்சி பண்ணார். அவ்வளோதான். அது எதுவும் உண்மை இல்லை. போதுமா உங்களுக்கு? ரைட், நன்றி. லைவ் சொன்னா நீ வரையிடம்
பேசலாம் ஃபுல்லாகாது ஃபுல்லாகாது சொல்லிட்டு ரமேஷ் சார் என்ன சொல்லி ப்ரெஸ் மீட் முடிச்சு நாளைக்கு கேட்கணும் மேலே போட்டுருக்க பாருங்க ஒரு பாருங்க அதான் அது அடிக்கடி கொஞ்சம் போகஸ் பிரச்சனை இருக்குது எல்லாம் அறிவிக்க